ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்லேயே விளைஞ்ச காய், எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் நான் வந்து இன்றைக்கி ரெசிபியாக அவங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக செய்ய போகிறேன். அதனால் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவு நீங்கள் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆனியன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நான் வந்து முழுசாக ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து நல்லா கலர் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் டர்ன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கலர் டர்ன் ஆனதும் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து முழுசாக 3 பெரிய தக்காளி எடுத்திருந்தேன். ரொம்ப பெருசில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்றும் பாதியமாக வெந்து வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காவை நல்லா வந்து நம்ம இந்த தொக்கோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது மசாலா ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வெறும் மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இது 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் எடுத்துகிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கிரேவி பதத்தில் வரும். இது வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா எண்ணெய் விட்டு வந்துருந்துச்சு எனக்கு குழம்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து மக்ரோனி பண்ணியிருந்தேன். லன்ச் வந்து பாப்பாவுக்கு முருங்கைக்காய் தொக்கு சாதமும் பேட்டப்ளமும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் லஞ்சுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.